வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சுவாரஸ்யமான விளக்கத்துல மனித மூளையை பத்தின ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதையை அலச போறோம். பல வருஷங்களா நம்மளை சுத்தி ஒரு பெரிய கேள்வி உலாவிட்டு இருக்கு. மனித மூளையோட உண்மையான திறன் என்ன? நாம நிஜமாவே நம்ம மூளையை முழுசா பயன்படுத்துறோமா இல்லையா? அறிவியல் தரவுகள் என்ன சொல்லுதுன்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம மூளையை 100% முழுசா பயன்படுத்தினா நிஜமாவே நமக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைக்குமா? நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல காட்டுற மாதிரி மூளையை முழுசா அன்லாக் பண்ணிட்டா நமக்கு மேஜிக் பவர்ஸ் வந்துரும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கு இல்லையா? நாமளும் சூப்பர் ஹீரோ ஆகிடறாமாங்கிற அந்த ஆச்சரியம் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும். ஆனா உண்மையை சொல்லணும்னா கற்பனைகளை தாண்டி நாம ஃபேக்ட்ஸை புரிஞ்சுக்கணும். மனித உடம்புலயே மிக சக்தி வாய்ந்த உறுப்பு நம்ம மூளை தாங்க. வெளியில இருந்து எந்த ஒரு சூப்பர் பவரும் தேவையில்லை. இயற்கையாவே மூளைங்கிறத நம்ப முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான பவர்ஃபுல்லான ஒரு உறுப்பு. இதுதான் உண்மையான பேஸ் லைன். நம்ம மூளை இவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் மக்கள் மத்தியில ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, நாம நம்ம மூளையோட வெறும் 10% மட்டும்தான் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான். இது நிறைய பேர் ரொம்ப சாதாரணமா ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்லுவாங்க. நாமும் அதை அப்படியே நிஜம்னு நம்பிடுறோம். ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? நாம் 10% மூளையை தான் பயன்படுத்துறோம் என்பது ஒரு அப்பட்டமான கட்டுக்கதை. ஆமாங்க, அறிவியல் பூர்வமான உண்மை என்னன்னா, நாம் நமது மூளையை கிட்டத்தட்ட முழுமையாக, அதாவது 100% பயன்படுத்துறோம். இந்த ஒரே ஒரு உண்மை அந்த 10% கட்டுக்கதையை மொத்தமா உடைச்சி எரியுது. ஷாக்கிங்கா இருக்குதா? ஆனா இதுதான் சயின்ஸ். சரி, அப்போ மூளை எப்படி செயல்படும்? வெவ்வேறு நேரங்கள்ல மூளையோட வெவ்வேறு பகுதிகள் வேலை செய்யுது. மூளை கிட்டத்தட்ட 100% வேலை செஞ்சாலும் எல்லாமே ஒரே நேரத்துல மொத்தமா நடக்கிறது இல்ல. தேவைக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மூளையோட ஒவ்வொரு பகுதியும் அதோட வேலையை மிக சரியா பிரிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு உண்மையான வாவ் ஃபேக்டர் என்னன்னா, நம்ம மூளைக்குள்ள மில்லியன் கணக்கான நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் ஒவ்வொரு செகண்டும் மின்சார மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஒரு சின்ன மைக்ரோ செகண்ட்ல கூட இந்த தொடர்புகள் நிக்காம இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம மூளை எப்பவும் ஆக்டிவாவும் உயிர்ப்போடும் செயல்பட முடியுது. இந்த லட்சக்கணக்கான கனெக்ஷன்ஸ் தான் நம்மளை யோசிக்க வைக்குது, ஃபீல் பண்ண வைக்குது, பழசையெல்லாம் ஞாபகம் வச்சுக்க உதவுது. ஒரு விஷயத்தை ஆழமா சிந்திக்கிறதா இருக்கட்டும், சந்தோஷமோ துக்கமோ உணர்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே முழு காரணம் மூளைக்குள்ள இடைவிடாம நடந்துகிட்டு இருக்கிற அந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய உயிரியல் செயல்பாடு இருக்கு. இப்போ இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. 100% பயன்பாட்டுல இருக்கிற ஆபத்து என்ன? மூளையோட 100%யும் நாம் ஒரே நேரத்துல, அதாவது அட் தி எக்ஸாக்ட் சேம் டைம் பயன்படுத்தினா என்ன ஆகும்? எல்லா நரம்புகளும் ஒரே நொடியில வேலை செஞ்சா அது நமக்கு நிஜமாவே நன்மையை தருமா? அப்படி 100% மூளையும் ஒரே நேரத்துல வேலை செஞ்சா நமக்கு எந்த சூப்பர் பவரும் கிடைக்காது. மாறாக அது சீசர் அப்படின்னு சொல்லப்படுற வலிப்பை உருவாக்கும். மருத்துவ ரீதியா இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். மூளையோட மொத்த நரம்புகளும் ஒரே நேரத்துல சிக்னல்ஸ் அனுப்பும்போது ஒரு பெரிய ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி ஆகி உடம்போட கட்டுப்பாட்டையே நம்ம இழந்துடுவோம். ஸோ மூளை முழுவதையும் ஒரே நேரத்துல யூஸ் பண்றது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஆபத்து தான். அதனால திரைப்படங்கள்ல வர்ற மாதிரி எந்த சூப்பர் சக்திகளும் நமக்கு கிடைக்காது. சுவரை உடைக்கிறதோ காத்துல பறக்கிறதோ இந்த மாதிரி எந்த மேஜிக்கும் இங்க நடக்க போறதில்ல. அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கற்பனையிலிருந்து நாம இப்போ நிஜ உலகத்துக்கு வந்தாகணும். இறுதியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை இதுதான். நமது மூளை ஏற்கனவே மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு நாளும் அது சத்தமில்லாம செய்கிற சாதாரண வேலைகளே ஒரு பெரிய சூப்பர் பவர் தாங்க. அதனால இல்லாத ஒரு மேஜிக் பவரை தேடாம இயற்கையாவே இவ்வளவு பிரம்மாண்டமான ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய நம்ம மூளையை பத்தி நாம இன்னும் எவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு சிந்தித்து பாருங்க. ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்ட திருப்தியோட அடுத்த பதிவுல சந்திப்போம்.